السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய பேரருளால் ராபிதா என்று சுருக்கமாக அழைக்கப்படக்கூடிய ராபிதத்து அஹ்லி சுன்னா ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த விசேட இஸ்லாமிய எழுச்சி மாநாட்டிலே பெருந்திரளாக நாம் எல்லோரும் ஒன்று குழுமி இருக்கின்றோம். ஒரு 10,000-க்கும் உட்பட்ட சகோதரர்கள் இதிலே கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்த்திருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும். சுமார் 13,000-க்கும் அதிகமான சகோதரர்கள் இந்த மாநாட்டிலே கலந்திருக்கிறார்கள். தீவிர போக்கிக்கும் தேக்கமான நிலைக்கும் இடையில் நடுநிலையான தௌஹீத் பிரச்சாரத்தை மக்கள் நேசிக்கிறார்கள் என்பதற்கு இந்த பெருந்திரளாக மக்கள் ஒன்று குழுமி இருக்கின்ற இந்த காட்சி சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஃபித்னாக்கள் இன்று உலகத்திலே மலிந்து போயிருப்பதை எல்லோருமே பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லோருமே ஃபித்னாவுக்கு பயப்படுகிறோம். அதே நேரத்தில் ஃபித்னாவில் வீழ்ந்து விடவும் செய்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்னாக்கள் பற்றி தன்னுடைய தோழர்களுக்கு மிக கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸிலே உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் உயரமான ஒரு இடத்திலே நின்று கொண்டிருந்தார்கள். கூட இருந்த சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், ஹல் தரவுன மா அரா, நான் பார்ப்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், லா யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, எங்களுக்கு எதுவுமே தெரியவில்லை, நாங்கள் எதையுமே பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னி லஅரல் ஃபிதன தகஉ ஹிலால புயூதிக்கும் கவக்இல் கத்ர். ஃபித்னாக்கள் மழை துளிகள் விழுவது போன்று உங்களுடைய வீடுகளுக்குள் நுழைவதை நான் பார்க்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸின் மூலம் முஸ்லிம் வீடுகளுக்குள் ஃபித்னாக்கள் நுழையும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்கிற அதே நேரத்தில் எச்சரிக்கையும் செய்கிறார்கள். அதே போன்று சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அழைப்பாளர் அஸ்ஸலாத்து ஜாமிஆ, தொழுகைக்காக ஒன்று சேருங்கள் என்று மக்களை அழைக்கிறார். மக்கள் எல்லோரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒன்று சேர்கிறார்கள். மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் முன்னால் எழுந்து சொல்லுகிறார்கள், இன்னஹு லம் யகுன் நபிய்யுன் கப்லி இல்லா கான ஹக்கன் அலைஹி அன் யதுல்ல உம்மத்தஹு அலா கைரி மா யஅலமுஹு லஹும். இந்த உலகத்தில் வந்த எந்த ஒரு நபியாக இருந்தாலும்
நன்மை என்று அவர் அறிந்ததை அவருடைய சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுப்பது அவருக்கு கடமையாக இருந்தது. இந்த உலகத்தில் வந்த எந்த ஒரு நபியாக இருந்தாலும் நன்மை என்று அல்லாஹ்விடமிருந்து அவர் அறிந்ததை அவருடைய சமுதாயத்திற்கு எத்தி வைப்பது, கற்றுக் கொடுப்பது அவருடைய கடமையாக இருந்தது. அதே போன்று அவர் எவைகளையெல்லாம் தீமை என்று அறிகிறாரோ அவைகளையெல்லாம் அந்த சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்வதும் அவருக்கு கடமையாக இருந்தது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கடமையை நிறைவேற்றுகிறார்கள். தான் நன்மை என்று அறிந்ததை நமக்கு சொல்லுகிறார்கள். வ இன்ன உம்மத்தக்கும் ஹாதிஹி, இந்த ஹதீஸ்கள் மிக கவனமாக இந்த காலத்தில் நாம் பார்க்க வேண்டிய ஹதீஸ்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. வ இன்ன உம்மத்தக்கும் ஹாதிஹி, நிச்சயமாக உங்களுடைய இந்த உம்மத் இருக்கிறதே, ஜுஇல ஆஃபியத்துஹா ஃபீ அவ்வலிஹா, இதனுடைய ஆரோக்கியமான பாதுகாப்பான நிலை அதன் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹு அக்பர். இந்த உம்மத்தின் ஆரோக்கியமான பாதுகாப்பான நிலை அதன் ஆரம்ப கட்டத்தில் தான் ஆக்கப்பட்டுள்ளது. வஸயுஸீபு ஆகிரஹா பலாஉன் வ உமூருன் துன்கிரூனஹா, இந்த உம்மத்தின் பிற்பட்ட காலத்திலே சோதனைகளும் நீங்கள் நிராகரிக்கின்ற பல விஷயங்களும் இடம்பெறும். நீங்கள் விரும்பாத, நீங்கள் பாவம் என்று கருதக்கூடிய பல விஷயங்கள் இந்த உம்மத்திலே இடம்பெறும். வதஜீஉல் ஃபித்னா, ஃபித்னாக்களும் இந்த சமுதாயத்தில் வரும். ஃபயகூலுல் முஃமின், அந்த நேரத்தில் இருக்கிற முஃமின் சொல்லுவான், ஹாதிஹி ஹாதிஹி, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்த என்னை அழித்து விடக்கூடிய ஃபித்னா என்ற ஒரு முஃமின் கவலைப்படுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு கூடியிருந்த சஹாபாக்கள் மத்தியிலே எச்சரிக்கை செய்த இந்த ஹதீஸை சஹீஹ் முஸ்லிமிலே நாம் பார்க்கிறோம். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் இந்த சமுதாயத்தில் ஃபித்னாக்கள் தோன்றும் என்பதை முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். எப்போது தோன்றும் என்பதையும் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். அதாவது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் உட்கார்ந்திருக்கிற ஒரு மஜ்லிஸிலே கேட்கிறார்கள், ஐயுக்கும் யذ்குரு ஹதீஸ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஃபித்னா, ஃபித்னா தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸை உங்களில் யார் குறிப்பிடுவார் என்று கேட்டார்கள். ஏனென்றால் ஃபித்னா தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். அதை அடிப்படையாக வைத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் மத்தியிலே கேட்கிறார்கள், உங்களில் யார் ஃபித்னாவுடைய ஹதீஸை சொல்லுவார் என்று. அதற்கு ஹுதைஃபத்து இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அன அஹ்ஃபதுஹு, அந்த ஹதீஸ் எனக்கு மனப்பாடமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்னக அலைஹா என்று சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்னக அலைஹா லஜரி, ஹுதைஃபாவே இந்த ஃபித்னாவுடைய விஷயத்தில் நீ துணிச்சலானவனாக இருக்கிறாய், தஆல் உஸ்குர் லனா, வந்து அந்த ஹதீஸை எங்களுக்கு சொல்லு என்று சொன்னார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ் சொல்லுகிறார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், ஃபித்னத்து ரஜுல் ஃபி அஹ்லிஹி வ மாலிஹி துகஃபிருஹா ஸலா வஸ்ஸௌம் வல் ஹஜ் வஸ்ஸதகா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய குடும்பம் சம்பந்தமாக, அவனுடைய பொருளாதாரம் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய ஃபித்னாக்களை பொறுத்தவரையில் அவற்றை அவனுடைய தொழுகை, அவனுடைய நோன்பு, அவனுடைய ஹஜ், அவனுடைய சதகா அழித்துவிடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய குடும்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஏற்படக்கூடிய ஃபித்னாக்களை அவன் செய்யக்கூடிய நல்லறங்கள் அழித்துவிடும் என்ற ஹதீஸை ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லைஸ அன் ஹாதா அஸ்அலுக், ஹுதைஃபாவே இந்த ஹதீஸ் எனக்கும் தெரியும், இந்த ஹதீஸை நான் கேட்கவில்லை. இன்னமா அஸ்அலுக அனில் ஃபித்னத அல்லதி தமூஜு கமௌஜில் பஹர், நான் உன்னிடத்தில் கேட்கிற ஃபித்னா எது என்று கேட்டால், கடல் அலை அடிப்பது போன்று இந்த சமுதாயத்தில் வீசப்போகிற ஃபித்னாவை பற்றி நான் கேட்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மா லக வ மா லஹா யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீனே அது பற்றி உங்களுக்கு என்ன கவலை, இன்ன பைனக வ பைனஹா பாபன் முக்லகன், அதற்கும் உங்களுக்கும் இடையில்
இந்த சமுதாயத்தில் கடல் அலை அடிப்பது போன்று அடிக்கப் போகிற ஃபித்னாக்கள், தோன்ற போகிற ஃபித்னாக்களை பொறுத்தவரையில் அதற்கும் உங்களுக்கும் இடையில் மூடப்பட்ட ஒரு வாசல் இருக்கிறது. அந்த அன்ஹு பஈத், அந்த வாசலிலிருந்து நீங்கள் தூரமாக இருக்கிறீர்கள். உமரே, நீங்கள் அந்த ஃபித்னாவுக்குள் மாட்ட மாட்டீர்கள் என்று சொன்ன நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அயுஃப்தஹு ஹாதல் பாபுல் முக்லக் அம் யுகஸ்ஸர். ஹுதைபாவே, அந்த கதவு திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா என்று கேட்டார்கள். இந்த சமுதாயத்தில் ஃபித்னாக்கள் தோன்றுவதற்கு தடையாக போடப்பட்டிருக்கிற வாசல் அல்லது மூடப்பட்டிருக்கிற அந்த வாசல் உடைக்கப்படுமா அல்லது திறக்கப்படுமா என்று கேட்கிறார்கள். அதற்கு ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பல் யுகஸ்ஸர், அது உடைக்கப்படும் என்று சொன்னார்கள். வேறு சில ரிவாயத்துகளிலே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த வாசல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதுதான் என்பதை நாம் ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்க முடிகிறது. அதாவது ஃபித்னாவுடைய கதவாக, ஃபித்னாவுடைய வாசலாக இருந்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் உடைக்கப்படுகிறார்கள், அவர்கள் தொழுவித்துக் கொண்டிருக்கும் போது வெட்டப்படுகிறார்கள். அதற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் கடல் அலை அடிப்பது போன்று ஃபித்னாக்கள் அடிக்க ஆரம்பித்தன. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம், உமையாக்களுடைய காலம், அப்பாசியருடைய காலம், தொடர்ந்து ஃபித்னாக்கள் அதிகரித்துக் கொண்டே வருவதை இந்த சமுதாயத்தில் நாம் பார்க்க முடிகிறது. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மௌத், அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நிலை ஃபித்னாவுடைய வாசலை திறந்து விடுகிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இன்றைய காலத்தில் முஸ்லிம் உலகத்தை பொறுத்தவரையில் பல்வேறு ஃபித்னாக்களை இந்த முஸ்லிம் உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே அவற்றையெல்லாம் பட்டியலிடுவதற்கு இந்த குறித்த நேரம் நமக்கு இடம் தர மாட்டாது. மேலோட்டமாக நாம் பார்க்கிற நேரத்தில் இந்த சமுதாயத்திலே பல்வேறு ஃபித்னாக்களை நாம் காண முடிகிறது. இந்த முஸ்லிம் சமுதாயம் சந்திக்கிற ஃபித்னாக்களில் மிக பயங்கரமான ஃபித்னா அகீதா ரீதியான ஃபித்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது கொள்கையோடு, இஸ்லாமிய கோட்பாட்டோடு, கொள்கையோடு தொடர்பான ஃபித்னா தான் இன்று முஸ்லிம் உலகம் சந்திக்கிற மிகப்பெரிய ஃபித்னாவாகும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தது போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் அகீதா ரீதியான ஃபித்னாக்கள் ஆரம்பித்து விட்டன. அதிலும் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈராக் ஃபித்னாக்கள் உருவாகக்கூடிய இடம் என்று அடையாளப்படுத்தினார்கள். அந்த ஈராக்கில் இருந்து கொள்கை ரீதியான பல ஃபித்னாக்கள் வெளிப்பட ஆரம்பித்தன. அந்த வெளிப்பாட்டை நாம் பார்க்கும்போது அங்கிருந்துதான் ஷியாக்கள் என்ற இந்த ராஃபிலாக்கள் தோற்றம் பெறுகிறார்கள், அங்கிருந்துதான் முஅ்தஸிலாக்கள் தோற்றம் பெறுகிறார்கள், அங்கிருந்துதான் ஹவாரிஜிகள் தோற்றம் பெறுகிறார்கள். இப்படி கொள்கை ரீதியான ஃபித்னாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத்தை தொடர்ந்து உம்மத்திலே வர ஆரம்பித்தது. இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே முஸ்லிம் உம்மத் மிக கடுமையாக கொள்கை ரீதியான ஃபித்னாவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த நூற்றாண்டிலே இந்தியாவிலே மிர்சா குலாம் அஹ்மத் என்று சொல்லக்கூடிய ஒருவன் தன்னை நபி என்று வாதிட ஆரம்பித்த நேரத்தில் பிரிட்டிஷ் அவனை அழைத்து அவனை முழுக்க முழுக்க ஊக்கப்படுத்தி எல்லா வகையான வசதிகளையும் செய்து கொடுத்து இந்த முஸ்லிம் உம்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவாக அவனை மாற்றிவிட்டது என்பதை நம்மிலே பலர் அறிந்து வைத்திருக்கிறோம். அதே போன்று ஷியாக்களுடைய ஃபித்னா நாளுக்கு நாள் இந்த உலகத்தில் வளர்ந்து கொண்டு வந்தாலும் அண்மை காலத்திலே அமெரிக்கா போன்ற நாடுகள், யூதர்கள் போன்ற மிக மோசமான கூட்டத்தவர்களின் சதி திட்டத்தினால் முஸ்லிம் உம்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவாக இந்த ஷியாக்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அரசியல் ரீதியாக ஒரு படத்தை இந்த உலகத்திற்கு காண்பித்து ஈரான் இந்த உலகத்திலே ஒரு சிறந்த நாடு போன்ற ஒரு நாடகத்தை நடித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு எதிராக குரல் கொடுப்பது போன்றும், யூதர்களுக்கு எதிராக குரல் கொடுப்பது போன்றும், இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுப்பது போன்றும் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு அவர்களுடைய கொள்கை ரீதியான ஃபித்னாவை இந்த சமுதாயத்திலே நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஈரானும் ஷியா தலைவர்களும் முயற்சி செய்து கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம்.
இந்த ஃபித்னா நம்முடைய நாட்டையும் விட்டு வைக்கவில்லை. நம்முடைய நாட்டிலே இருக்கிற அவர்களுடைய தூதரகத்தின் ஊடாக அவர்கள் பலவிதமான ஃபித்னாக்களை இந்த சமுதாயத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்திலே இருக்கக்கூடிய நிறைய கொள்கை தெரியாத மக்கள், இஸ்லாமிய அகீதா தெரியாத மக்கள், வெறுமனே சமுதாயம், புரட்சி, போராட்டம், அமெரிக்க எதிர்ப்பு, யூத கோஷம், யூதர்களுக்கு எதிரான கோஷம் என்ற இந்த தத்துவங்களை மாத்திரம் பார்க்கக்கூடிய நிறைய பேர் இந்த ஷியாக்களுடைய ஃபித்னாக்களுக்கு உள்ளாகி கொண்டு இன்றைக்கு ஷியாக்களை நியாயப்படுத்தக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே நம்முடைய நாடு மிக கடுமையான முறையில் திட்டமிடப்பட்டு இந்த ஃபித்னாவை சந்திக்க திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இங்கே நாம் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நாட்டிலே பல மதரசாக்கள், பல அவர்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுப்பதற்கான சென்டர்கள், அதே போன்று ஒரு பல்கலைக்கழகம் கூட இன்று உருவாக்கப்பட்டு இன்று படித்தவர்கள் என்று நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மூளைச்சலவை செய்யப்படக்கூடிய அளவுக்கு இந்த ஷியாக்களுடைய ஃபித்னா இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஷியாக்களை சிம்பிளாக நீங்கள் எடை போட்டு விடக் கூடாது. அமெரிக்காவுக்கு ஏசுகிறான், இஸ்ரேலுக்கு ஏசுகிறான், தன்னை ஒரு பெரிய முஸ்லிம் தலைவனாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறான். ஆனால் அவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கொள்கையின் பயங்கரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஷியாக்கள் என்பவர்கள் மிக மோசமான பல கொள்கையை உடையவர்கள். அதிலே பிரதானமான கொள்கை, நம்மிடம் இருக்கிற குர்ஆன் ஒரிஜினல் குர்ஆன் இல்லை என்று சொல்பவர்கள். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஷியாக்களோடும் இது பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவர்களுடைய ஒரிஜினல் கிதாபுகளிலிருந்து இந்த வாதத்தை நாங்கள் நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஷியாக்கள் சொல்லுகிறார்கள், இன்று நம்முடைய கையில் இருக்கிற குர்ஆன் ஒரிஜினல் குர்ஆன் கிடையாது, இது திரிவுபடுத்தப்பட்ட குர்ஆன். இதிலே நிறைய விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன, நிறைய விஷயங்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன. ஒரிஜினல் குர்ஆன் அவர்களுடைய மறைந்திருக்கிற இமாம் முஹம்மது இப்னுல் ஹஸனுல் அஸ்கரி என்பவரிடம் இருக்கிறது. அவர் வரும்போது கொண்டு வருவார். அது நம்முடைய குர்ஆனை விட அதிகமான வசனங்களை கொண்ட குர்ஆனாக இருக்கும் என்ற கொள்கை ஷியாக்களுடைய கொள்கை. அது மட்டுமல்ல, இந்த ஷியாக்கள் புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜா, அஹ்மத் இப்னு ஹம்பல் அவருடைய முஸ்னத் போன்ற எந்த ஹதீஸ் கிதாபுகளையும் ஏற்றுக்கொள்பவர்கள் கிடையாது. உங்களோடு பேசும்போது சில நேரங்களில் நாங்கள் இந்த குர்ஆனை தான் வைத்திருக்கிறோம் என்று காட்டுவார்கள், இந்த ஹதீஸ் கிதாபுகளை தான் நாங்கள் பார்க்கிறோம் என்று உங்களிடத்தில் காட்டுவார்கள். இப்படி அவர்கள் காட்டுவதற்கு அடிப்படை காரணம் அவர்களிடம் இருக்கிற தக்கியா என்ற கோட்பாடாகும். தக்கியா என்றால், அவர்கள் தக்கியாவை எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், மார்க்கத்தின் 10 பகுதி தக்கியாவிலே தங்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மார்க்கத்தின் 9 பகுதி தக்கியாவிலே தங்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதாவது இரட்டை வேடம் போடுவது. முஸ்லிம்களிடம் போகும்போது முஸ்லிம்களை போன்றவர்களை காட்டிக்கொள்வது, இதுதான் அவர்களிடத்தில் இருக்கிற இந்த தக்கியா என்ற கோட்பாடு. இந்த கோட்பாட்டை அடிப்படையாக வைத்துத்தான் உங்களோடு பேசும்போது நாங்கள் இந்த தர்ஜுமத்துல் குர்ஆனை தான் வைத்திருக்கிறோம், நாங்கள் புகாரியை தான் படிக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மை அது கிடையாது. அவர்கள் குர்ஆனை ஏற்றுக்கொள்வதும் இல்லை, நம்முடைய ஹதீஸ் கிதாபுகளை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அதே நேரத்திலே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஷியாக்கள் சஹாபாக்கள் எல்லோரையும் முர்த்தத்துகள் என்று சொல்பவர்கள், மதம் மாறியவர்கள் என்று நாக்கூசாமல் சொல்பவர்கள். ஒரு சஹாபியை, 2 சஹாபாக்களை அல்லது சில சஹாபாக்களை சல்மான் ருஷ்டி கொச்சையாக பேசிவிட்டான் என்பதற்காக வேண்டி கிளர்ந்தெழுந்த இந்த சமுதாயம் என்ற ஷியாக்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் 7 பேரை தவிர உள்ள மற்ற அனைவர்களும் முர்த்தத்தாக மாறிவிட்டார்கள் என்று நாக்கூசாமல் சொல்லக்கூடிய இந்த ஷியாக்கள் ஈரான், அமெரிக்காவுக்கு எதிராகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பேசுகிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர்களுக்கு வக்காலத்து வாங்குகிறார் என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு ஃபித்னா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி ஷியாக்கள் மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முஅ்தஸிலாக்கள் இன்னும் ஒரு பக்கம் மிகப்பெரிய ஃபித்னா. முஅ்தஸிலாக்கள் என்றால் யார்? இந்த உலகத்திலே தங்களை முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்திய அதே நேரத்தில் எங்களுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய, எங்களுடைய புத்திக்கு படக்கூடிய குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரம்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எங்களுடைய புத்திக்கு படாத, எங்களுடைய அறிவுக்கு எட்டாத எந்த ஒன்றும் குர்ஆனாகவோ ஹதீஸாகவோ இருக்க முடியாது என்ற
வாதத்தை இந்த உலகத்தில் முதலில் வைத்தவர்கள் இந்த முஅ்தஸிலாக்கள். இன்றைக்கு நிறைய பேர் படித்தவர்கள், புத்திஜீவிகள், கல்விமான்கள், ஆய்வாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இது கவர்ச்சியாக இருக்கிறது. இஸ்லாம் லாஜிக் மார்க்கம் கிடையாது. இஸ்லாம் லாஜிக் மார்க்கம் அல்ல. இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிற மார்க்கம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பகுத்தறிவை முற்படுத்துகிற ஒரு கூட்டத்தை காணும் போது அவர்கள் சொன்னார்கள், லவ் கான தீனு பிர்ராயி லகான அஸ்ஃபலுல் குஃபி அவுலா மின் அலாஹு. அதாவது நாம் அணியக்கூடிய சொக்ஸ் திக்காக இருந்தால் அந்த சொக்ஸுக்கு மேலே மசகு செய்வதற்கு நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இந்த சட்டம் தெரியாதவர்கள் தெரிந்தவர்களிடம் கேட்டுக்கொள்ளுங்கள், தெரிந்தவர்களுக்கு இது புரியும். சொக்ஸுக்கு மேலே மசகு செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உண்மையிலே அறிவை அடிப்படையாக கொண்டு, சிந்தனை அடிப்படையாக கொண்டு இந்த மார்க்கம் இருக்குமாக இருந்தால் தடவும் போது கீழே தடவ வேண்டுமா மேலே தடவ வேண்டுமா என்று கேட்கிறார்கள். அறிவு என்றால் கீழே தான் தடவுவதுதான் அறிவு. நீங்கள் ஒது செய்கிற உறுப்புகளை எல்லாம் கழுவுகிறீர்கள், தலையை மசகு செய்கிறீர்கள். காலை கழுவுவதற்கு பதிலாக நீங்கள் காலுக்கு மேலே, அந்த சொக்ஸுக்கு மேலே தடவுகிறீர்கள். தர்க்க ரீதியாக மார்க்கத்தை நிறுவுவது இருக்குமாக இருந்தால் கீழே தடவ வேண்டும் என்று சொல்கிறார்கள். எனவே மார்க்கம் என்பது தர்க்க ரீதியானது அல்ல. ஒரு நான் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் அல்லாதவன் இந்த மார்க்கத்தில் அறிவை பயன்படுத்தலாம். அவன் லாஜிக்கை பயன்படுத்தி கேள்வி கேட்கலாம். அது அப்படி இருக்கிறது, இது இப்படி இருக்கிறது என்று கேட்கலாம். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா சூரத்து நூரிலே சொல்கிறான், ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு முஃமின், அவனிடத்திலே அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டம் என்று சொல்லப்பட்டால் அவன் சமிஅனா வ அத்அனா என்று தான் சொல்லுவான். அல்லாஹ் சொல்கிறானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்களா, கேட்டேன் பின்பற்றினேன். இங்கே ஆண்கள் ஏன் தாடி வளர்க்க வேண்டும் என்று கேட்டால் ஆண்மை அல்ல பதில். தாடி வளர்ப்பது அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டல். ஆண்களே தங்க நகை அணியக்கூடாது என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் ஏன் பன்றி சாப்பிடக்கூடாது என்றால் அல்லாஹ் குர்ஆனில் தடுத்திருக்கிறான். இவ்வளவுதான் நம்முடைய பதில். இங்கே தாடி ஆண்மை, தங்கம் ஆண்மையை குறைக்கும், பன்றியிலே கிருமி இருக்கிறது என்பதெல்லாம் இஸ்லாம் கிடையாது. ஒருவன் உங்களிடத்திலே பன்றியிலே இருக்கிற கிருமிகளை எல்லாம் அழித்துவிட்டு உனக்கு நான் பன்றி கறியை தருகிறேன், சாப்பிடுகிறாயா என்று கேட்டால் ஒரு முஸ்லிம் ஆம் என்று சொல்வானா, இல்லை என்று சொல்வானா? எந்த நிலையில் கொண்டு வந்து கொடுத்தாலும் அவன் பன்றி கறியை சாப்பிட மாட்டான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதுதான் ஒரு முஸ்லிம் என்பதற்குரிய இலக்கணம். ஆனால் இந்த முஅ்தஸிலாக்கள் இந்த சமுதாயத்திலே ஒரு லாஜிக் என்ற தத்துவத்தை முன்வைத்தார்கள். அவர்களுடைய அறிவுக்கு பட வேண்டும், கபருடைய வாழ்க்கையை அறிவுக்குப்பட வேண்டும், மிஅராஜா அறிவுக்குப்பட வேண்டும், மஹ்ஷரா அறிவுக்குப்பட வேண்டும், மீசானா அறிவுக்குப்பட வேண்டும். இப்படி அறிவுக்குப்பட்டால் மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்வோம் என்ற அந்த தத்துவத்தை இந்த உலகத்தில் பதிவு செய்தார்கள். இன்றைக்கு அந்த தத்துவம் பல பரிணாமங்களை எடுத்து இன்றைக்கு ஒரு பெரிய ஃபித்னாவாக நம்முடைய சமுதாயத்திலே மாறியிருக்கிறது. அதே போன்று கொள்கை ரீதியாக இந்த உம்மத் சந்திக்கிற இன்னும் ஒரு பெரிய ஃபித்னா தான் ஹவாரிஜிகளுடைய ஃபித்னா. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் தோன்றிய ஒரு வழிகட்ட கூட்டம் இவர்கள். ஹவாரிஜ் என்ற சொல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், சிலர் கேள்விப்படாமல் இருப்பீர்கள். ஹவாரிஜ் என்றால் வெளியேறியவர்கள் என்ற அர்த்தம். முஸ்லிம் ஆட்சியாளருக்கு எதிராக வெளியேறுகிறவர்கள் ஹவாரிஜிகள். முஸ்லிம் ஆட்சியாளர் ஒருவர் இருக்கும் போது அந்த முஸ்லிம் ஆட்சியாளர் வெளிப்படையான தெளிவான குஃப்ரை செய்யாத வரைக்கும் அந்த ஆட்சியாளருக்கு எதிராக வெளியேறுவது ஹராமாகும். அந்த ஆட்சியாளருக்கு எதிராக வெளியேறக்கூடியவர்களை இஸ்லாமிய வரலாறு ஹவாரிஜ் என்று அழைக்கிறது. இந்த ஹவாரிஜ் என்ற கூட்டத்தினர் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே நாங்கள் தான் சரியான குர்ஆனையும் சரியான ஹதீஸையும் பின்பற்றக்கூடியவர்கள் என்று வாதிட்டார்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் சரியாக பின்பற்றுகிறவர்கள் நாங்கள் தான் என்று வாதிட்டார்கள். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அவர்களுடைய அறிவுக்கு ஏற்ப, அவர்களுடைய விளக்கத்திற்கு ஏற்ப வியாக்கியானம் செய்தார்கள். அதனால் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை காஃபிர் என்றார்கள். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனாக இருக்கக்கூடிய நான்காவது ஹலீஃபாவாக காணப்படக்கூடிய அலி ரலியல்லாஹு அன்ஹுவை காஃபிர் என்றார்கள். சஹாபாக்களில்
அதிகமானவர்களை அல்லது எல்லோரையும் காபிர் என்று சொன்னார்கள். ஏன் என்று கேட்டால் அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்களுடைய அறிவுக்கு ஏற்ப விளங்க ஆரம்பித்தார்கள். எனவேதான் அங்கே இந்த ஹவாரிஜிகளோடு பேசுவதற்காக வேண்டி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா போகிறார்கள். ஹவாரிஜிகள் நிறைய பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்னால் போய் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், நான் அமீருல் முஃமினீனிடம் இருந்து வந்திருக்கிறேன், முஸ்லிம்களின் கலீஃபாவிடம் இருந்து வந்திருக்கிறேன், நபி அவர்களுடைய மருமகனிடம் இருந்து வந்திருக்கிறேன். சகோதரர்களே, இங்கே இருக்கிற உங்களில் யாருமே, நீங்கள் ஆயிரக்கணக்கிலே ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள், ஆனால் உங்களில் யாருமே நபித்தோழர்கள் கிடையாது, ஒரு நபித்தோழர்கள் கூட உங்களோடு இல்லை. எனவே நீங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் புரிந்து கொண்ட முறை தவறானது என்பதை பதிவு செய்கிறார்கள். நீங்கள் புரிந்து கொண்ட முறை சரியாக இருந்திருந்தால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு மிக முக்கியமான அடிப்படை. குறிப்பாக இந்த மார்க்கத்தின் பேரில் ஃபித்னாக்கள் ஏற்படக்கூடிய இந்த காலத்தில் மிக முக்கியமான ஒரு அடிப்படை. நன்றாக நுணுக்கமாக கவனித்துக் கொள்ளுங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஹவாரிஜிகளிடம் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒரு புதிய கொள்கையை கொண்டு வந்து மக்களை காபிர்களாக்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களோடு ஒரு நபித்தோழர் கூட கிடையாது, உங்களோடு ஒரு நபித்தோழர் கூட இல்லை என்பது நீங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் பிழையாக விளங்கி இருக்கிறீர்கள் என்பதற்கு அர்த்தமாகும். நீங்கள் சரியாக விளங்கி இருப்பீர்களாக இருந்தால் உங்களோடு நபித்தோழர்களில் சிலராவது இருந்திருப்பார்கள் என்ற கருத்தை அங்கே பதிவு செய்த போது அங்கே நடுநிலையோடு சிந்தித்த நிறைய பேர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களோடு திரும்பி சென்று விட்டார்கள் தௌபா செய்து கொண்டு. இந்த ஹவாரிஜிகள் பெரும் பாவங்களை வைத்து முஸ்லிம்களை காபிர்களாக்குவார்கள். இந்த கொள்கை தொடர்ச்சியாக இஸ்லாமிய வரலாற்றிலே இருந்து வந்திருக்கிறது. ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் இந்த கொள்கை மிக பெரிய அளவிலே காணப்பட்டு முஸ்லிம் உம்மத் சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவாக இந்த ஹவாரிஜ் கொள்கை இருந்து கொண்டிருக்கிறது. ஹவாரிஜிகள் அவர்கள் தங்களை நியாயப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். ஹதீஸ்களை எடுத்து வைத்து வெளிப்படையாக விளக்கம் சொல்லுவார்கள். சஹாபாக்களுடைய விளக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அவர்களுடைய உலமாக்களும் அவர்களோடு இருக்கிறவர்களும் சொல்லுகிற விளக்கத்தை மாத்திரமே எடுப்பார்கள். ஏனையவர்களை எல்லாம் காவிர்களாக்க முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். இந்த சிந்தனையின் வெளிப்பாட்டினால் தான் முஸ்லிம் உலகத்தில் காணப்படுகிற இன்றைய மிகப்பெரிய ஒரு ஃபித்னா ஐஎஸ் என்ற ஃபித்னா. சில நேரங்களில் நம்முடைய இளைஞர்களுக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம். சில இளைஞர்களுக்கு ஏன் ஆச்சரியமாக இருக்கலாம் என்றால், ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்காக, ஒரு ஹிலாபத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி போராடக்கூடியவர்களை இவர்கள் மேடைகளிலே போய் ஹவாரிஜிகள் என்று சொல்கிறார்கள் என்று கோபம் வரலாம். ஆனால் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இவர்களுடைய போக்கு தெளிவாக ஹவாரிஜிகளுடைய போக்குத்தான் என்பதை, இந்த போக்கு எங்கிருந்து ஆரம்பித்ததோ, ஈராக்கில் இருந்து முதலிலே ஐஎஸ் என்று ஆரம்பித்தது. அதற்கு பிறகு சிரியாவுக்கும் போய் ஐஎஸ் என்று மாறியது. அங்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய உலமாக்கள், சிரியாவிலே இருக்கக்கூடிய உலமாக்கள், யமனிலே இருக்கக்கூடிய உலமாக்கள், சவுதி அரேபியாவிலே இருக்கக்கூடிய உலமாக்கள், குறிப்பாக சவுதி அரேபியாவில் இருக்கிற ஹைஅத்து கிபாரில் உலமா என்று சொல்லக்கூடிய மூத்த அறிஞர்களை கொண்ட அந்த சபையில் இருக்கக்கூடிய உலமாக்கள், எகிப்திலே இருக்கிற உலமாக்கள், இதையும் தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய உலமாக்கள் எல்லோருமே இந்த ஐஎஸ் என்பவர்கள் ஹவாரிஜிகள் என்று சொல்கிறார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற சில அரைகுறையாக மார்க்கத்தை படித்தவர்கள், தங்களை ஆலிம்கள் என்று நினைக்கக்கூடிய ஒரு சிலர் நம்முடைய இளைஞர்களை வழிகெடுப்பதற்காக அவர்களை நியாயப்படுத்துகிற முயற்சியிலே பேஸ்புக் போன்ற வலைத்தளங்களிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த சமுதாயத்திற்கு ஒரு ஆபத்து வருமாக இருந்தால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் என்பதை இந்த இடத்திலே நாம் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். எனவே இந்த ஐஎஸ் என்பது இதே போன்ற சிந்தனையில் தோன்றக்கூடிய ஹவாரிஜிகள் இன்றைக்கு முஸ்லிம் உம்மத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபித்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இது போன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் உம்மத் சந்திக்கிற இன்னும் ஒரு மிகப்பெரிய ஃபித்னா என்னவென்று கேட்டால், இன்றைக்கு உலகத்திலே மிக பெரும்பான்மையானவர்கள் முஸ்லிம்கள்.
உலகத்தில் வாழக்கூடிய சனத்தொகையில் மிக பெரும்பான்மையானவர்கள் முஸ்லிம்கள். ஏனென்று தெரியுமா? முஸ்லிம்களை பொறுத்தவரையில் நாம் ஷியாக்களை முஸ்லிம்கள் என்று இப்போது ஏற்றுக்கொள்வதில்லை. ஷியாக்கள் ஒரு தனி மதம். ஷியாக்கள் தனி மதம் என்று சொன்னால் முஸ்லிம்களின் சனத்தொகையில் ஷியாக்களை பொறுத்தவரையில் ஒரு 7-8 வீதம் தான் இருக்கிறார்கள். ஏனைய அனைவரும் முஸ்லிம்கள். சுமார் 170 கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களிலே 7-8 வீதம் தான் ஷியாக்கள். மற்ற எல்லோருமே அஹ்லு சுன்னாவை சேர்ந்த முஸ்லிம்கள். பொதுப்படையாக உலகத்திலே 700 அல்லது 800 கோடி மக்கள் வாழ்கிறார்கள் என்றால் அவர்களிலே மெஜாரிட்டி சமூகம் கிறிஸ்தவ சமூகம் என்று சொல்கிறோம். ஆனால் கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் புரட்டஸ்தான் கத்தோலிக்கர்கள் என்று இரண்டாக பிரிந்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் எப்படி ஷியா சுன்னா என்று பிரிந்திருக்கிறார்களோ அதே போன்று அவர்கள் புரட்டஸ்தான் கத்தோலிக்கர்கள் என்று பிரிந்திருக்கிறார்கள். அப்படி பிரியும் போது அவர்கள் பெரும் பகுதியாக இரண்டாக பிரிகிறார்கள். அந்த நேரத்திலே உண்மையான முஸ்லிம்கள் தான் இந்த உலகத்தில் மெஜாரிட்டி சமுதாயம். உலகத்திலே இன்றைக்கு சுமார் 54க்கும் அதிகமான முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் சந்திக்கின்ற மிகப்பெரிய ஒரு சோதனை, மிகப்பெரிய ஒரு ஃபித்னா என்ன தெரியுமா? இந்த முஸ்லிம் உம்மத் இன்று துண்டாடப்படுகிறது. இந்த முஸ்லிம் உம்மத் இன்று நசுக்கப்படுகிறது. இந்த முஸ்லிம் உம்மத் இன்று ஒடுக்கப்படுகிறது. சிரியாவிலே பஷாருல் அசத் என்ற அந்த இரத்த வெறியனினால், ஷியாக்களை சேர்ந்தவனினால் பல லட்சம் முஸ்லிம்கள் குறிப்பிட்ட 2-3 வருடங்களுக்குள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட ரஷ்ய ராணுவத்தினால் அங்கே முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அந்த பஷாருல் அசத். லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் சிரியாவிலே படுகொலை செய்யப்படுகிறார்கள். பர்மாவிலே முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். பலஸ்தீனத்திலே முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். காஷ்மீரத்திலே முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த முஸ்லிம்களுடைய நிலையை முடிவுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு இந்த 54 நாடுகளுக்கும் முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்றால் இன்றைய முஸ்லிம் உம்மத் சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன, எல்லா வளங்களும் இருக்கிறது, பெட்ரோலியம் இருக்கிறது, விவசாயம் இருக்கிறது, கடல் வளம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, மூளைசாலிகள் இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்கள் பிரிந்து போயிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் ஒன்றுபடாமல் இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவாகும். முஸ்லிம் உம்மத் சந்திக்கிற ஆபத்தான ஒரு ஃபித்னாவாக இதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு முஸ்லிம் உம்மத் சந்திக்கிற இன்னும் ஒரு பெரிய ஃபித்னா தான் இந்த சோஷியல் மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய சமுதாய வலைத்தளங்கள். இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஃபித்னா. இன்றைக்கு நிறைய பேருடைய நிம்மதியை கெடுக்கிற ஒரு ஃபித்னா, நிறைய பேருடைய நேரங்களை வீணாக்குகிற ஒரு ஃபித்னா, நிறைய பேருடைய குடும்பங்களில் விரிசலை ஏற்படுத்துகிற ஒரு ஃபித்னா. எல்லோருமே இன்றைக்கு இந்த சமுதாய வலைத்தளங்களுக்கு அடிமைப்பட்டு நம்முடைய நேரங்கள் போவது நமக்கு தெரியவில்லை. இபாதத்துகள் வீணாக்கப்படுகின்றன, குடும்ப வாழ்க்கைகள் சீரழிகின்றன, ஃபசாதுகள் இதனால் பரப்பப்படுகின்றன, மானங்கள் பங்குபடுத்தப்படுகின்றன. சில நேரங்களில் உயிருக்கும் அச்சுறுத்தலாக இது அமைகிறது. இது இன்று முஸ்லிம் உம்மத் சந்திக்கிற மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் நிதானமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு ஒன்றுக்குமே நேரம் இல்லை. குர்ஆன் ஓத நேரம் இல்லை, புத்தகங்கள் வாசிக்க நேரம் இல்லை, இஸ்லாமிய வகுப்புகளில் போய் உட்கார நேரம் இல்லை. பயானில் போய் உட்கார்ந்துட்டு, பயான் பரவாயில்லை, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஹதீஸ்களை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் மிம்பருக்கு ஏறிய பிறகு இதா குல்த லி ஸாஹிபிக அன்சித் வல் இமாமு யக்துப் ஃபகத் லகவுத். இமாம் ஹுத்பா ஓதி கொண்டிருக்கும் போது உனது பக்கத்தில் இருக்கிற ஒருவன் ஏதாவது ஒன்றை பேச பார்த்து, நீ அவன் பேசுவதை பார்த்து அன்சித், நீ மௌனமாக இரு, பேசாதே என்று சொன்னால் நீ வீணான கருமத்தை செய்து விட்டீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதனால் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய
ஹதீஸ்கலை விரிவுரையாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒருவர் முன்னால கற்கள் கிடந்து அந்த கற்களை எடுத்து விளையாடி கொண்டிருந்தால் கூட அவருடைய ஹுத்துபாவின் ஜும்மாவின் ஃபாயிதா இல்லாமல் போய்விடும் என்று. இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் ஹுத்துபாவுக்கு போய் உட்கார்ந்தால் அங்கும் ஃபேஸ்புக், அங்கும் வாட்ஸ்அப். நம்முடைய நிலைமை எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை இப்போது ஒரு ஆர்டிபிஷியலான வாழ்க்கையாக மாறிவிட்டது. கணவன் ஒரு பக்கம் போனிலே பிஸி, மனைவி இன்னும் ஒரு பக்கம் பிஸி, பிள்ளைகள் டெப்பிலே பிஸி, குடும்ப வாழ்க்கை கிடையாது. இதனால் ஒரு இருண்ட எதிர்காலம் நம்முடைய சமுதாயத்தில் உருவாகி கொண்டு வருகிறது. என்ன நடக்கிறது என்று இந்த சமுதாயத்திற்கு புரியாத ஒரு பயங்கரமான ஃபித்னாவை இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த FB என்று அழைக்கக்கூடிய இந்த இணையம், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஃபேஸ்புக் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையில் ஃபேஸ்புக் என்பதை விட ஃபித்னா புக் என்று சொல்வதற்குத்தான் அது தகுதியானது. நிறைய நன்மைகள் அதில் இருந்தாலும் அதிகமாக தீமைகளை நடந்து கொண்டிருக்கின்றன. ஃபேக் ஐடிகளிலே வலம் வரக்கூடியவர்கள் தங்களுடைய சகோதரர்களுடைய, குறிப்பாக சகோதர முஸ்லிம்களுடைய நெருங்கிய உறவினர்களுடைய மானங்களை எல்லாம் அம்பலப்படுத்துகிற நிலை இந்த ஃபித்னா புக்கிலே நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆபாசமான காட்சிகளையும் சினிமா பாடல்களையும் சினிமா படத்திலே வரக்கூடிய காட்சிகளையும் ஷேர் பண்ணக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பொய்யாக வரக்கூடிய செய்திகளை உறுதிப்படுத்தாமல் உடனடியாக ஷேர் என்று ஷேர் பண்ணுகிற நிறைய இளைஞர்களை, நிறைய சிறுவர்களை, நிறைய முதியவர்களை, நிறைய பெண்களை நம்முடைய சமுதாயத்திலே பார்க்கிறோம். ஒரு பயம் கூட கிடையாது. உங்களிடத்திலே ஒருவர் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த குர்ஆன் வசனத்தை தூக்கி ஒரு மூலையிலே எறிந்துவிட்டு வருகிற செய்தி புதிய செய்தியா பழைய செய்தியா, வருகிற செய்தி உண்மையான செய்தியா பொய்யான செய்தியா, நல்ல செய்தியா கெட்ட செய்தியா, எதையுமே பார்க்காமல் உடனடியாக ஷேரிங் செய்யக்கூடிய நிறைய பேர் நம்முடைய சமுதாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பல்வேறு கோணங்களிலே ஃபித்னாக்கள் தோன்றிக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா இந்த ஃபித்னாக்களில் இருந்து நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். அதே போன்று ஆரம்ப உரையிலே நம்முடைய ராபித்தாவின் கௌரவ தலைவர் வைத்திய கலாநிதி டாக்டர் ரைசுத்தீன் ஷரஈ அவர்கள் பொருளாதாரம் சம்பந்தமாக சில முக்கியமான குறிப்புகளை பதிவு செய்தார்கள். உண்மையிலேயே ஒரு முஸ்லிம் பொருளாதார விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிது நபவியிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். பேரிச்சம்பழங்கள் கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கின்றன. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பைகளில் கட்டப்பட்டு அல்லது சாக்குகளிலே கட்டப்பட்டு கொண்டு வந்து குவிக்கப்படவில்லை. சொரியாக ஃப்ரெஷ்ஷாக பேரிச்சம்பழம் கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். வீட்டுக்குள் இருந்த அவர்களுடைய பேரப்பிள்ளை ஓடி வருகிறார், ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. சின்ன பிள்ளை, அவருக்கு ஹலால் ஹராம் கிடையாது, தக்லீஃப் கிடையாது, அதாவது மார்க்க சட்டங்களை பேண வேண்டும் என்ற நிலை அவருக்கு கிடையாது. அப்படிப்பட்ட அந்த பிள்ளை ஓடி வந்து குவியலாக இருக்கிற அந்த பேரிச்சம்பழ குவியலிலிருந்து ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாய்க்குள் வைக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் துடித்து போனார்கள். உட்கார்ந்திருந்தவர்கள் எழுந்து கஹ் கஹ், மகனே துப்புங்கள் துப்புங்கள் என்று ஓடி போய் வாயில் இருந்த அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து வீசிவிட்டு சொன்னார்கள், மகனே நமக்கு சதகா ஹராம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். இப்படி ஒரு முஸ்லிம் ஹராமுக்கு பயப்பட வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாராவது ஹதியாக்கள் கொடுத்தால் ஏற்றுக்கொள்வது பொதுவாக உள்ள வழமை. அவர்களுடைய வேலைக்காரன் ஒரு அன்பளிப்பாக ஒரு உணவுப் பொருளை கொண்டு வந்து கொடுக்கிறான். அவர்களுக்கு பிடித்தமானது. ருசித்து சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவன் கேட்கிறான், அபூபக்கரே இது எப்படி வந்தது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறான். அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீ கொடுத்தாய் நான் சாப்பிட்டேன் என்று சொன்னார்கள். அபூபக்கரே, ஜாஹிலிய காலத்தில் இருக்கும் போது ஒருவன் என்னிடத்திலே ஜோசியம், அதாவது சோதிடம் கேட்டு வந்தான். உண்மையிலே எனக்கு ஜோசியமோ சோதிடமோ தெரியாது. ஆனால் அவனை நான் ஏமாற்றி பொய்யாக ஜோசியம் சொன்னேன். அதற்கு அந்த காலத்திலே ஜோசியம் ஒரு தொழில், அதற்கு பணம் கொடுப்பார்கள். ஆனால் அப்போது அவன் பணம் தராமல் போய்விட்டான்.
இப்போது அவனை நான் சந்தித்த நேரத்தில் அதற்குரிய பணத்தை அவன் கொடுத்தான். அந்த பணத்திலிருந்து வாங்கிய பொருள் தான் இது என்று சொன்னபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிட்டதை கையை வாய்க்குள் விட்டு வாந்தி எடுக்கிறார்கள். வேறொரு ரிவாயத்திலே வருகிறது, வாந்தி எடுத்து விட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்கள். யா அல்லாஹ், என்னால் முடியுமானவரை நான் வாந்தி எடுத்து விட்டேன், என்னை அறியாமல் என்னுடைய எலும்பிலும் சதையிலும் கலந்து விட்டதற்காக உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள். இப்படி இருக்க வேண்டிய ஒரு முஸ்லிம் இன்றைக்கு குளோபலைசேஷன் என்ற மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவை சந்தித்துக் கொண்டிருக்கிறான். நுகர்வு கலாச்சாரம் மேலோங்கி இருக்கிற ஒரு ஃபித்னாவை சந்திக்கிறான். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய மாடல்களிலே எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. முழுவதுமே இன்றைக்கு புதிய மாடல்களிலே வந்து கொண்டிருக்கிறது. போன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாடல் மாறிக்கொண்டிருக்கிறது. கம்ப்யூட்டர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாடல் மாறுகிறது. ஏர் கண்டிஷன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாடல் மாறுகிறது. கார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாடல் மாறுகிறது. இப்படி மாடல்கள் மாற மாற மனிதனிடத்திலே நுகர்வு மோகம் அதிகரிக்கிறது. இதனால் போய் அந்த பொருளாதார வேட்கையிலே இருக்கிற, அதனை நுகர வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிற மனிதன் ஹலால் ஹராம் பார்க்காமல் ஹராமுக்குள்ளே போய் விழுந்து விடுகிற மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவை இன்று முஸ்லிம் உம்மத் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. வட்டிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியவன், வட்டியை கண்டால் புல்லரித்து போய் பயந்து போய் நிற்க வேண்டியவன், வட்டி தன்னுடைய வாழ்க்கையில் கலந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பிச்சை எடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்தாலும் பரவாயில்லை என்று நினைக்க வேண்டியவன் இன்றைக்கு வட்டியை ஹலால் ஆக்கி கொண்டிருக்கிறான். வட்டியை வைத்து ஹலால் ஆக்கியது மட்டுமல்ல, வட்டியை வைத்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறான். வட்டியை வைத்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறான். வீட்டிலே இருக்கிற சோஃபா, வீட்டிலே பூட்டப்பட்டிருக்கிற ஏர் கண்டிஷன், வீட்டிலே இருக்கிற ஃப்ரிட்ஜ், வீட்டிலே இருக்கிற ஒவ்வொன்றுமே நண்பர்களிடத்திலே இது அப்படி வாங்கியது, இது எப்படி வாங்கியது என்று சொல்கிறான். கடைசியிலே பார்த்தால் வட்டியின் அடிப்படையில் வாங்கியவையாக அவை இருக்கிறது. அதை வைத்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறான். இப்படி இந்த முஸ்லிம் உம்மத் நிறைய ஃபித்னாக்களை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த ஃபித்னாக்களில் இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்படி ஃபித்னாக்களின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றன. சுருக்கமாக பார்த்தால் நிறைய ஃபித்னாக்கள் இந்த உம்மத்திலே வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபித்னாக்கள் எப்படி வரும் என்று கேட்டால் துரக்கிகு பஅதுஹா பஅதா. இன்றைக்கு இருக்கிற ஃபித்னாவை நாளைக்கு வருகிற ஃபித்னா சிம்பிள் ஆக்கிரும். நேற்று இருந்த ஃபித்னா நம்முடைய பார்வையை புருவத்தை சுருக்கி பார்த்தோம். இப்படியெல்லாம் நடக்கிறதா? கேட்கும்போது ஹார்ட் நின்று விடும் போன்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு வந்த ஃபித்னாவை பார்க்கும்போது நேற்று நடந்தது சிம்பிள் ஆகுது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள், துரக்கிகு பஅதுஹா பஅதா. அப்படி ஃபித்னாக்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த ஃபித்னாக்களில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எப்படிப்பட்டவராகவும் இருக்கலாம். நீங்கள் பெரிய ஒரு மருத்துவத்தில் கைதேர்ந்தவராக இருக்கலாம். நீங்கள் பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருக்கலாம். நீங்கள் பெரும் அரசியல் தலைவராக இருக்கலாம். அல்லது ஒரு நாட்டு தலைவராக கூட நீங்கள் இருக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு ஏழையாக இருக்கலாம். சாதாரணமான மனிதனாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் நமக்கென்று ஒரு அஜல் எழுதப்பட்டிருக்கிறது சகோதரர்களே. நம்ம எவ்வளவுதான் தர்க்கம் செய்தாலும், எவ்வளவுதான் விதண்டாவாதங்கள் செய்தாலும், குதர்க்கம் செய்தாலும், நமக்கென்று எழுதப்பட்ட தவணையில் மௌத்து வரும். நம்முடைய ஆயுள் இந்த உலகத்தில் நீண்டதும் கிடையாது. இந்த உலகத்திலே நம்முடைய ஆயுள் மிக குறுகியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமாரு உம்மதி மா பைன 60 வ 70. என்னுடைய உம்மத்தில் உள்ளவர்களுடைய வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது என்று சொன்னார்கள். மேக்சிமம் 70 வருஷம் இருக்க போறோம். ஆனால் அதுக்குள்ள எப்போது மௌத்தாகுவோம் என்பது தெரியாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மௌத்துல் ஃபஜ்ஆ என்ற ஒன்றை, திடீர் மரணங்கள். இன்றைக்கு திடீர் மரணங்களையும் நிறைய சந்திக்கிறோம். மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்வை ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் நாம். கபருடைய வாழ்க்கை உண்மை என்று ஈமான் கொண்டதனால் தான் இந்த மாநாட்டில் இந்த இடத்திலே கலந்திருக்கிறோம். உலகம் அழிக்கப்பட்டு எல்லோரும் எழுப்பப்படுவார்கள் என்பதை ஈமான் கொண்டதனால் தான் இங்கே நாம் எல்லோரும் இஸ்லாமிய எழுச்சி மாநாட்டிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். கபருடைய வாழ்க்கை எவ்வளவு காலம் என்பது அல்லாஹு அலம். உலகத்தில் 60-70 வருடங்கள் தான் வாழப்போகிறோம். ஆனால் கபருக்குள் எவ்வளவு காலம் வாழப்போகிறோம் என்பது ரப்புல் ஆலமீனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அரசாத்துல் கியாமா என்று அழைக்கப்படுகிற அந்த மஹ்ஷரிலே சூரியனை நம்முடைய தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த நேரத்திலே
நம்முடைய உடம்பில் ஆடை இருக்காது, காலிலே செருப்பு இருக்காது. ஒரு பயங்கரமான நிலை. அந்த நிலையில் நாம் எல்லோரும் விசாரணை எதிர்நோக்கியவர்களாக 50,000 வருடங்கள் நிற்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். 50,000 வருடங்கள் தலைக்கு மேல் சூரியன் இருக்கும், உடம்புல ஆடை இருக்காது, காலில் செருப்பு இருக்காது. அதுக்கு பிறகு ரப்புல் ஆலமீன் நம்மோடு நேரடியாக பேச போகிறான். அல்லாஹ், எந்த அல்லாஹ்வை நாம் தொழுது கொண்டிருக்கிறோமோ, எந்த அல்லாஹ்வை பார்க்காமல் அவனுக்காக வேண்டி இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்கிறோமோ, அந்த அல்லாஹ் நம்மோடு மொழிபெயர்ப்பாளர் இல்லாமல் நேரடியாக பேச போகிறான். இவைகளை எல்லாம் நாம் வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால், நம்முடைய கபருடைய வாழ்க்கை ஒளிமயமாக வேண்டும் என்றால், சூரியன் தலைக்கு 1 மைலுக்கு அப்பால் கொண்டு வரப்படும் போது அரிசின் கீழ் நிழலை பெற வேண்டும் என்றால், அல்லாஹ் கேள்வி கேட்கும் போது இலகுவாக பதில் சொல்ல வேண்டும் என்றால், பயங்கரமான நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் ஃபித்னாக்களில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சிம்பிளாக இந்த தலைப்பை எடுத்துக்கொள்ளாதீர்கள், சொல்லப்பட்டாச்சு. சில நேரம் முந்தி தெரியாது என்று கூட சொல்லியிருக்கலாம். இப்ப எத்தி வைக்கப்பட்டு விட்டது, யாருமே தப்ப முடியாது. நம்முடைய கைகள் சாட்சி சொல்லும், கால்கள் சாட்சி சொல்லும், இந்த ஒலிபெருக்கிகள் சாட்சி சொல்லும், நீங்கள் உட்கார்ந்திருக்கிற கதிரைகள் சாட்சி சொல்லும். எனவே ஃபித்னாவில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்குரிய வழிகள் என்ன? இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் ஒரு முஸ்லிம் என்ற வகையில் நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி சிந்திப்பது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிவாசலுக்குள் எல்லோரையும் அழைத்தார்கள் என்று ஒரு ஹதீஸை சொன்னேனே, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ். பள்ளிக்குள் எல்லோரையும் அழைத்து விட்டு பிற்பட்ட காலத்தில் ஃபித்னாக்கள் தோன்றும் என்று சொன்னார்களே, அந்த ஹதீஸின் தொடரிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே சொல்லிட்டு வந்து சொல்கிறார்கள், ஃபமன் அஹப்ப அன் யுஸஹ்ஸஹ அனின் நார், யார் ஒருவர் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு, யார் ஒருவர் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, யார் ஒருவர் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இந்த அழைப்பு யாருக்கு? அப்ப இந்த ஆசை உள்ளவர்களுக்கு மட்டும். இங்கே இருப்பவர்களில் யாருக்கெல்லாம் அந்த ஆசை இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய காதுகளை கூர்மையாக தீட்டிக் கொள்வார்கள். அந்த ஆசை இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவர் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ஃபல்தஅதிஹி மனியத்துஹு வஹுவ யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அவர் மௌத்தாகிற நேரத்தில் எப்படி மௌத்தாகணும் என்றால், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் அவர் ஈமான் கொண்டிருக்கிற நிலையில் அவர் மௌத்தாகட்டும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கிற நிலையில் அவர் மௌத்தாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த நேரமும் மௌத்து வரலாம். எனவே எந்த நேரமும் அல்லாஹ் மறுமை பற்றிய சிந்தனை நம்முடைய உள்ளங்களில் இருந்து கொண்டே இருக்கட்டும். எந்த வடிவத்திலும் மௌத்து வரலாம். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ அந்த மௌத் உங்களை சந்தித்தே தீரும். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் மௌத் உங்களை வந்தே தீரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, நீங்கள் பலமான கோட்டைகளுக்குள் மறைந்து கொண்டாலும் மௌத் வரும். எனவே எந்த டைமிலும் எந்த நிலையிலும் மௌத் வரலாம். ஆனால் நம்முடைய ஆசை, நான் மௌத்தான பிறகு நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், சுவர்க்கத்திற்கு நுழைவிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை இருக்குமாக இருந்தால், எந்த நேரத்திலும் நாம் மறுமை பற்றிய நம்பிக்கையையும் அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையை நம்மிடத்தில் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எல்லோருமே நம்ம ஃபீல் பண்ணுகிறோம் இது ஒரு ஃபித்னாவுடைய காலம் என்று. நிறைய ஃபித்னாக்கள் வெளிப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த காலத்தில் ஃபித்னா வெளிப்பட்டிருக்கிறது, ஃபித்னா வெளிப்பட்டிருக்கிறது என்று நாம் பேசிக்கொண்டு இருப்பதனால் ஃபாய்தா இல்லை. நாம் இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் இப்போ இரவைக்கெல்லாம் ஃபேஸ்புக் பார்க்குறாங்க. ஃபேஸ்புக்கில் போனால்
இன்ட்ரெஸ்டாக வரும், சட்டிங் அதில் வந்து கமெண்ட்ஸ் போடுவாங்க, அவங்களுக்கு ஒரு கமெண்ட்ஸ் வரும், மறுப்பு வரும். இப்படியே இருந்தால் 1 மணி 12 மணி, அதுக்கு பிறகு பார்த்தால் 12-1 மணி கியாமுல்லைல் தொழக்கூடிய நேரம். ஆனால் இவர் சண்டை பிடித்து கொண்டிருக்கிறார். கடைசியில் பார்த்தால் கியாமுல்லைல் இல்லை, வித்ரு கிடையாது, சுபஹு தொழுகையும் ஜமாத்தோடு இல்லாமல் தூக்கம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாதிரு பில் அஅமாலி ஃபிதனன் ககிதஇல் லைலில் முஸ்லிம். அந்த இருட்டான இரவு, அப்படி இரவு கொஞ்சம் கொஞ்சமா வந்து எப்படி இருட்டாகுமோ அப்படி ஃபித்னாக்கள் வந்து சேர்வதற்கு முன்னால் நீங்கள் அமல்களை செய்வதிலே ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி ஃபித்னாக்கள் வர ஆரம்பித்தால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நான் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், கவனமாக கேளுங்க. நான் மௌத்தாக வேண்டும் என்ற உணர்வோடு கேளுங்கள். நான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த ஹதீஸை கேளுங்கள். இது சஹீஹான ஹதீஸ். ஃபித்னாவுடைய காலத்தில் நிறைய அமல்களை செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா. ஃபித்னாக்கள் நிறைய வந்துவிட்டால் ஒரு மனிதன் காலையில் எழுந்திருக்கும் போது மூமினாக எழுந்திருப்பான், மாலையை அடையும் போது காஃபிராக மாறிவிடுவான். அவ் யும்சி முஃமினன் வ யுஸ்பிஹு காஃபிரா, அல்லது மாலையிலே மூமினாக இருப்பான், காலை அடையும் போது காஃபிராக மாறிவிடுவான். யபீஉ தீனஹு பிஅர்தின் மினத் துன்யா, உலகத்தில் ஒரு லாபத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய மார்க்கத்தை விற்பதற்கு தயாராக இருப்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படியான ஒரு ஃபித்னாவுடைய காலம் இது. எனவே ஈமானை பலப்படுத்துவோம், நல்லமல்களை அதிகப்படுத்துவோம். அதே நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅவ்வது பில்லாஹி மினல் ஃபிதன் மா ظஹர மின்ஹா வ மா பத்தன். வெளிப்பட்டிருக்கிற வெளிப்படாத எல்லா ஃபித்னாக்களை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுங்கள் என்றார்கள். வெளிப்பட்டிருக்கின்ற வெளிப்படாத அனைத்து ஃபித்னாக்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள். எனவே நம்முடைய தொழுகைகளிலே, சுஜூதுகளிலே, அத்தஹியாத்திலே, தஹஜ்ஜத்திலே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபிதன் மா ظஹர மின்ஹா வ மா பத்தன் என்று அதிகமாக அல்லாஹ்விடத்திலே ஃபித்னாக்களிலிருந்து பாதுகாப்பு தேடுவோம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்னாக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு நபித்தோழர் எழுந்து கேட்கிறார், மன் நஜாத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபித்னாக்கள் இப்படி வரும் இப்படி வரும் என்றெல்லாம் நீங்கள் சொல்லுகிறீர்களே, அப்படி வந்தால் அந்த ஃபித்னாக்களில் இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கான வழி என்ன என்று கேட்கிறார். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்புள்ள சகோதரர்களே, ஃபித்னாக்களில் இருந்து பாதுகாப்பு பெற விரும்பக்கூடிய கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்சிக் அலைக லிசானக், ஃபித்னாவுடைய காலத்தில் உன்னுடைய நாவை நீ பேணிக்கொள். ஃபித்னாவுடைய காலத்தில் உன்னுடைய நாவை நீ பேணிக்கொள். வப்கி அலா ஹதீஅத்திக், உன்னுடைய தவறுக்காக நீ அழு. இப்ப இன்றைக்கு நம்முடைய ஸ்டைல் என்ன? அடுத்தவனுடைய தவறுக்காக அழுவதுதான். நமக்கு ரொம்ப கவலை. மற்றவன் அப்படி போறான், இப்படி போறான், அது செய்கிறான், இது செய்கிறான், நமக்கு தூக்கம் கட்டுரும். அடுத்தவர்களை பற்றிய கவலையினாலேயே நாம் வருத்தக்காரர்களாக மாறி இருக்கிறோம், நோயாளிகளாக மாறி இருக்கிறோம். ஆனால் நம்ம பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. நம்ம செய்யக்கூடிய பாவங்களை நியாயப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். அதனாலதான் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு மனிதன் எப்படி இருக்கிறான் என்றால், அடுத்தவர்களுடைய விஷயத்தில் நீதிபதியாகவும் தன்னுடைய விஷயத்தில் லோயராகவும் இருக்கிறான் என்று. தான் செய்யக்கூடியவைகளை நியாயப்படுத்துவது, அடுத்தவனுக்கு உடனடியாக தீர்ப்பு கொடுப்பது, இப்படி இருக்காதே. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபித்னாவுடைய காலத்தில் உன்னை நீ முஹாசபா செய், உன்னை நீ கேள்விகள். நான் படைக்கப்பட்டேன், அல்லாஹ் நிறைய நிஅமத்துகளை எனக்கு தந்தான், நான் அல்லாஹ்வுக்கு என்ன ஷுக்ர் செய்கிறேன்? நான் தொழுகையை சரியாக நிறைவேற்றுகிறேனா? நான் ஜக்காத்தை சரியாக கணக்கு பார்த்து கொடுக்கிறேனா? என்னுடைய பொருளாதாரத்தில் நான் ஹலால் ஹராம் பேணுகிறேனா? என்னுடைய நாவை நான் பேணி நடக்கிறேனா? உன்னிடத்திலே நீ கேள்விகள். உன்னுடைய அண்டை விட்டானே, உன்னுடைய நண்பனே, உன்னோடு வேலை செய்யக்கூடியவனை கணக்கு பார்ப்பதை விட்டுவிட்டு அவன் வட்டி கடையில் நிற்கிறான், அவன் பினான்சிலே கார் எடுத்திருக்கிறான், அவன் லீசிங்கிலே வாகனம் எடுத்திருக்கிறான் என்று அவனை கணக்கு பார்ப்பதை விட்டுவிட்டு நீ சாப்பிடுகிற சாப்பாடு உனக்கு ஹலாலா என்று பார், நீ ஓடுகிற வாகனம் ஹலாலா என்று பார்,
உன்னுடைய மனைவியின் கழுத்திலே கிடக்கிற நகை நீ ஹலாலான முறையில் தேடியதா என்று பார். அப்போது உனக்கு அழுகை வரும். உன்னுடைய தவறுக்காக அழு. மற்றவனுடைய தவறுக்காக அழுவது ஃபித்னாவுடைய காலத்தில் உள்ள ஒரு அடையாளம். அதை விட்டுவிட்டு நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் உன்னை முஹாசபா செய், உன்னை சுய பரிசோதனை செய். இந்த நிலையில் நான் மௌத்தானால், இந்த வட்டியோடு நான் மௌத்தானால், இந்த லஞ்சத்தோடு நான் மௌத்தானால், இந்த சீதனத்தோடு நான் மௌத்தானால், இந்த தொழுகை இல்லாத நிலையில் நான் மௌத்தானால், இந்த குடியோடு இந்த போதை வஸ்துக்களோடு நான் மௌத்தானால், இந்த ஜினாவோடு நான் மௌத்தானால், இவர்களுக்கு அநீதி இழைத்த நிலையில் நான் மௌத்தானால் என்று யோசித்து பார். உனக்கு அழுகை வரும். வபகி அலா ஹதீஅதிக். அடுத்தது சொல்கிறார்கள், வல் யஸஅக பைதுக். உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாகட்டும். ஃபித்னாவுடைய காலத்தில் நிறைய மக்களோட சேராத. சேர்ந்தா உன்னுடைய உள்ளத்தை சாகடித்து விடுவார்கள். இன்றைக்கு நடக்குது சகோதரர்களே. ஒரு பயானை கேட்டுட்டு பக்குவமா போயிட்டு இருப்போம். ஒரு ஹுத்பாவை கேட்டுட்டு இதுக்கு பிறகு வேண்டாம், அடுத்த வேண்டாம், மானத்தில் விளையாட வேண்டாம், அவதூறு வேண்டாம், சும்மா காதுல கேட்கிற செய்திகளை எல்லாம் பரப்புகிறவன் பொய்யன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள், இதுக்கு பிறகு நமக்கு இது வேண்டாம் என்று நினைச்சிட்டு போனா 4 பேர் வந்து பிடிப்பான். அதுக்கு பிறகு உங்களுடைய அந்த ஐடியாவை அப்படியே மாற்றி உங்களையும் திரும்ப பேச வைத்து விடுவான். இது நடக்கிறது, அனுபவிக்கிறோம். எனவே முடியுமானவரை மக்கள் கூடுகிற இடங்களை தவிர்க்க வேண்டும். வல் யஸஅக பைதுக். உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துரதுல் ஃபிதனு அலல் குலூபி கல் ஹஸீரி ஊதன் ஊதா. பாயில் ஒவ்வொரு பண்ணாக வைக்கப்படுவது போன்று. இப்போ பாய் இழைக்கும் போது ஒவ்வொரு பண்ணாக எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. அதே போன்று உங்களுடைய உள்ளங்களுக்கு ஃபித்னாக்கள் எடுத்து காட்டப்பட்டு கொண்டிருக்கும். فأي قلب أشربها نكت فيه نكتة سوداء. ஃபித்னான்னு தெரிஞ்சும் எந்த உள்ளம் அந்த ஃபித்னாவை உள்வாங்கிக் கொள்கிறதோ அந்த உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி போடப்பட்டு விடும். وأي قلب أنكرها, இது ஃபித்னா தான், இது நமக்கு வேண்டாம் என்று எந்த உள்ளம் அதை ஒதுக்குகிறதோ நுக்கித்த ஃபீஹி நுக்தத்துன் பயதா, அந்த உள்ளத்தில் ஒரு வெள்ளை புள்ளி போடப்படும். ஹத்தா தஸீர அலா கல்பைன், கடைசியில் அந்த உள்ளங்கள் 2 விதமான உள்ளமாக மாறும். ஒன்று வெள்ளை வெளிர் என்ற உள்ளம், இன்னும் ஒன்று கன்னம் கரேர் என்ற உள்ளம். ஃபித்னாக்களை உள்வாங்கி உள்வாங்கி இப்போ ஒருவரை பற்றி அவதூறு பரவப்படுது. அவதூறு பரப்புறது ஹராம். நேரடியாக ஒருவர் விபச்சாரம் செய்வதை ஒருவர் தனியே பார்த்தால் கூட வெளியே சொல்லக்கூடாது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய சட்டம் என்னென்றால், நான் ஒருவர் விபச்சாரம் செய்யறது இந்த 2 கண்ணாலையும் நான் பார்த்தாலும் நான் வெளியே சொல்லக்கூடாது. வெளியே சொன்னால் அவதூறு. நாங்கள் 2 பேர் போய் நேரடியாக பார்க்கிறோம், வெளியே வந்து சொன்னால் அது அவதூறு. 3 பேர் போகும்போது பார்க்கிறோம், வெளியே வந்து சொன்னால் அவதூறு. இந்த 3 பேருக்கும் கசையடி கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய நீதித்துறை சொல்கிறது. 4 பேர் பார்த்தா தான் வெளியே விடலாம். கண்ணால பார்த்தத்தையே சொல்லக்கூடாது என்று சொல்லும் போது நமக்கு எந்த விதமான பேசிக் இன்ஃபர்மேஷனும் இல்லாம அவர் சொன்னார், இவர் சொன்னார், ஃபேஸ்புக்ல பார்த்தன், வாட்ஸ்அப்ல பார்த்தன், SMS வந்துச்சு, ட்விட்டர்ல வந்துச்சு, ஸ்கூல்ல கதைச்சாங்க, கடையில கதைச்சாங்க சொல்லி சொல்லி எவ்வளவு விஷயத்தை எவ்வளவு பேர் மீது அவதூறாக பரப்பி கொண்டிருக்கிறோம். இந்த ஃபித்னா என்று தெரிஞ்சுக்கும் நம்முடைய உள்ளம் அதை எடுக்க எடுக்க உள்ளம் செத்து போகும். இன்றைக்கு அதான் நடந்திருக்கு. எந்த உள்ளம் இப்படி கருப்பு புள்ளிகளை உள்வாங்கி கொண்டு கருப்பாக மாறுகிறதோ அந்த கிண்ணம் தலைகீழாக கவிழ்க்கப்பட்ட, அந்த உள்ளம் தலைகீழாக கவிழ்க்கப்பட்ட ஒரு கிண்ணம் போன்று மாறிவிடும். லா தஅரிஃபு மஅரூஃபன் வலா துன்கிரு முன்கரா. அந்த உள்ளத்திற்கு நல்லதும் புரியாது, கெட்டதும் புரியாது. இன்றைக்கு நிறைய பேர் நிலை தான். அவங்க பயான் சும்மா கத்திட்டு போவான் மௌலவி. இப்படியான ஒரு எண்ணம், இப்படியான ஒரு விமர்சனம். ஓதப்பட்டது குர்ஆன், சொல்லப்பட்டது ஹதீஸ், எச்சரிக்கப்பட்டது நரகம், ஆர்வமூட்டப்பட்டது சுவர்க்கம், நாம் எதிர்நோக்குவது மரணம், கபருக்குள் இருப்பது கேள்வி கணக்கு என்ற பயமெல்லாம் இல்லாமல் போய் இன்றைக்கு அவங்க அப்படித்தான் பேசுவாங்க, அவன் அப்படித்தான் கத்துவான், இந்த மௌலவிமார் எங்களுக்கு தெரியாதா, எங்கட பிரச்சனை எங்களுக்கு தானே தெரியும் என்ற மனோநிலைக்கு இன்றைக்கு மாறி பயான்கள் கேட்பதை வெறுப்பதும், பயான்களை விட்டு தூரமாகுவதும், குர்ஆன் ஓதுவது கஷ்டமாக மாறியிருப்பதும்,
குர்ஆன் ஓதும் போது அழுகை வராமல் இருப்பதும், தன்னுடைய மௌத்தை நினைத்து அழ முடியாமல் என்று நாம் எல்லோரும் தவித்துக் கொண்டிருப்பதும், கபருடைய வாழ்க்கையை பற்றியும் நரகத்தின் கொடுமைகளை பற்றி பேசுகிற போது ஒரு துளி கண்ணீர் விட முடியாமல் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருப்பதற்கும் காரணம் இந்த ஃபித்னாக்களின் மூலம் நம்முடைய உள்ளங்களில் இடப்படுகிற கருப்பு புள்ளிகளை நாம் உள்வாங்கிக் கொண்டிருப்பதுதான் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய உள்ளங்களில் இருந்த அந்த கருப்பு புள்ளிகளை அகற்ற வேண்டும். இதுக்கு முதல் சொல்யூஷன், நிறைய தௌபா செய்வோம். நடந்தது நடந்து முடிந்து விட்டது. அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வோம். அல்லாஹ் நேற்று மௌத்தாக்காமல், இன்று மக்ரிபுக்கு நம்மை மௌத்தாக்காமல், இதுவரை மௌத்தாக்காமல் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் என்ஜாய் பண்ணு, இந்த உலகத்தை அனுபவி, இந்த உலகத்தில் நீ ஒரு பெரிய ஆளாக மாறு என்பதற்காக அல்ல, தௌபா செய்வதற்கு சான்ஸ் தந்திருக்கிறான். புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். போற நேரம் மௌத்தாகலாம், ராவைக்கு படுத்தா எழும்ப முடியாமல் போகலாம். எனவே அல்லாஹ் தந்திருக்கிற இந்த சான்ஸை பயன்படுத்தி தௌபா செய்வோம். அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம், அழுவோம். நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்வான், நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாக்குவான். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம் உம்மத் நிறைய ஃபித்னாக்களை சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வாழக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய கதிர். இந்த காலத்திலே ஃபித்னாக்களுக்குள் அகப்பட்டு நம்மை நாம் அழித்துக் கொள்ளாமல் நாம் இந்த ஃபித்னாக்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழிகளை தேட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. رأيت الذنوب تميت القلوب ويتبعها الذل إدمانها وترك الذنوب حياة القلوب وخير لنفسك عصيانها رأيت الذنوب تميت القلوب ويتبعها الذل إدمانها وترك الذنوب حياة القلوب وخير لنفسك عصيانها رأيت الذنوب تميت القلوب ويتبعها الذل إدمانها وترك الذنوب حياة القلوب وخير لنفسك عصيانها رأيت الذنوب تميت القلوب ويتبعها الذل إدمانها وترك الذنوب حياة القلوب وخير لنفسك عصيانها